ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா மொத்தம் 7 ஸ்கீம்ஸ்னு சொல்லியிருக்கேன். நான் ரோமன் லெட்டர் 1ல இருந்து 7 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓல்டு ஸ்கீம்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓல்டு ஸ்கீம்ஸ்னா என்ன சார்? 1990 நம்மளுடைய சிலபஸ்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து 2021 வரைக்கும் இருக்கக்கூடியது. ஏன் சார் 2021 நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்ப நமக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. ரைட். அதற்கோட முக்கியம் என்ன சார் அப்படின்னா நமக்கு இந்த 2வது பாயிண்ட்ல இருந்து 7வது பாயிண்ட்ல இருந்து சிலபஸ்ல கொடுத்திருக்கும் போது ரீசன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சார் அதை கிளாரிட்டியா எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2021ல இருந்து 2024 வரைக்கும், அதாவது டிசம்பர் வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்களோ அதை PDF 2ல எடுத்துட்டு வந்துடுறோம். நம்ம வீடியோ இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கேட்கலாம். இப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. முதல்ல இருக்கக்கூடியது ஓல்டு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. 2வதுல இருந்து 7வது வரைக்கும் இருக்கக்கூடியதா சேர்த்து நான் என்ன பண்ணிடுறேன், நியூ ஸ்கீம்ஸா கொடுத்துறேன். இந்த நியூ ஸ்கீம்ஸ் எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் அப்படிங்கிற கிளாரிட்டியும் உங்களுக்கு தெரிவிச்சாச்சு. இப்ப நம்ம முதல்ல நியூ ஸ்கீம்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க, எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது. பாவர்ட்டி அலிவேஷன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த், உமன் அண்ட் மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பிடிஎஃப்ல பார்த்தா இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தொகுத்து என்னென்ன தேர்வுக்கு வேண்டுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. கல்வி தொடர்பான திட்டங்கள் இருக்கு, சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள் இருக்கு, பெண்கள் தொடர்பான திட்டங்கள் இருக்கு. இந்த மேம்பாட்டுல தான் என்ன சார் வந்துடும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்துடும். அது இல்லாம பாவர்ட்டி சம்பந்தமான ஸ்கீம்ஸும் வந்துடும். விவசாயமும் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய பாவர்ட்டி அலிவேஷனும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் சம்பந்தப்பட்டதா. தொழில்துறையும் எதை சார் சம்பந்தப்பட்டது அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டையும் பாவர்ட்டியும் சம்பந்தப்பட்டதுதான். அப்ப நம்மளுடைய சிலபஸ்ல என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே தொகுத்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு திட்டங்களா தனித்தனியா கொடுத்துட்டேன். அந்த வார்த்தைகள் இல்லை அப்படின்னா ஏன் இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அந்த 2 வார்த்தைகள் எங்க கவர் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். கடைசியா நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, மார்ஜினலைஸ்டு குரூப்னு சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டங்களை எல்லாத்தையும் சேர்த்து இதர திட்டங்களா உங்களுக்கு கொடுத்தாச்சு. மொத்தம் 45 பக்கங்கள் கொண்ட இந்த பிடிஎஃபால உங்களால எதெல்லாம் கவர் பண்ணிட முடியும், 2வதுல இருந்து 7வது லெட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ ஸ்கீம்ஸ், அதாவது 2021 முதல் 2024 வரை இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நம்மளால ரிவைஸ் பண்ணிட முடியும். ரைட். இது இல்லாம என்ன சார் பண்ணணும், ஓல்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை PDF 1ல தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த ஓல்டு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு PDF கொடுத்துருக்கோம். அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை பாருங்க. அதுலயும் ஃபுட் இருக்கு, ஹெல்த் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, அது இல்லாம சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கும், அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக தனித்தனியாக தொகுத்து கொடுத்துருக்கோம். ரைட்டா. அம்மா சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த அம்மா சிமெண்ட்ங்கிறது என்னது, நம்மளுடைய ஏடிஎம்கே பீரியட்ல என்னென்ன திட்டங்கள் எடுத்திருந்தாங்களோ அது 2021க்கு முன்னடியாக இருக்கும். அதனால இங்க அந்த திட்டங்களை பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்திருக்கு. மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதியம் அப்படின்னு இருக்கு, விதவைகள் ஓய்வூதியம் இருக்கு, முதியோர் ஓய்வூதியம் இருக்கு. இது எல்லாமே எங்க சார் கவர் ஆகும் அப்படின்னா மார்ஜினலைஸ்டு பீப்புள் அப்படிங்கறதுலயும் கவர் ஆகிடும். 1990க்கு அப்புறமாக 2021க்கு முன்பாக என்னென்ன திட்டங்கள் எல்லாம் தொகுத்திருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே தொகுத்தாச்சு. சீரியல் நம்பரை ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி அந்த கண்டென்ட்டை நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. தோராயமாக எத்தனை திட்டம் சார் இந்த பிடிஎஃப்ல நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 66 திட்டங்கள், தனித்துவமான திட்டங்கள். அது இல்லாம எங்க சார் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுட், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிறதுலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனியான திட்டங்களை தொகுத்திருக்கோம். இது மொத்தமாக ஒரு 70+ ஸ்கீம்ஸ் இருக்கு. அப்ப PDF 1 பொறுத்த வரைக்கும் 70 ஸ்கீம்ஸ் இருக்கு, PDF 2 பொறுத்த வரைக்கும் 60+ ஸ்கீம்ஸ் இருக்கு. ரைட் சார். இதனால நம்மளுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா கான்பிடென்ட் பில்ட் ஆகும். ஸ்கீம்ஸ் படிக்காதவர்கள் எத்தனை பெயர்கள் அப்படின்ட்டு உங்களுடைய கேங்லேயே நீங்க கேட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அப்ப ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும். சிலபஸ்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ்ல எப்படி தொகுத்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி CA பேட்ச் அப்படின்னே உங்களுக்கு தனியாக ஒன்று கொடுக்குறோம். இதுல என்ன சார் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இதுல எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துறோம். ஸ்கீம்ஸுக்கு என்ன பண்ணிடலாம்,
ஃபர்ஸ்ட் டிக் மார்க் கொடுத்துடலாம். அடுத்தது CA கரண்ட் அஃபயர்ஸ் அப்படின்னு யூனிட் வைஸாக ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் 2024 வருடத்திற்கு உரியதையே. அடுத்து மூணாவதா என்ன சார் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாலிசி நோட் அப்படின்னு சட்டசபையில நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஒன்னொன்னும் தாக்கல் செய்யக்கூடிய அனைத்து தகவலையும் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நாலாவதா என்ன சார் கவர் பண்ணோம் அப்படின்னா தமிழரசு மேகசின் சொல்லியிருக்கோம். இதுவும் அரசு வெளியிடக்கூடிய ஒரு நாளேடு. அந்த நாளேடுல இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 1 இயருக்கு கவர் பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளுமே என்ன ஆயிருக்கு நமக்கு அத்துப்பொடி ஆயிடுச்சு. அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராமோட லிங்க் எங்க இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பும் சேர்த்து வந்துடும். இந்த ஸ்கீம்ஸை எப்படி கவர் பண்ணியிருக்கோம்னு ஒரு டீடைல்டா இந்த வீடியோல பார்த்தோம்ல, இதுவும் உங்களுக்கு வந்துடும். சிஏவான கரண்ட் அஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் வந்துடும். அடுத்தது பாலிசி நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். அது இல்லாம 1 இயர் தமிழரசுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு வந்துடும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.